Lac Specialty Coating, Tara. Always shining Sheen Lac. Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. ஒரு நாள் ராத்திரி என் வாழ்க்கையே மாத்திருச்சு. அன்னைக்கு மட்டும் நான் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போயிருந்தா வீட்டில் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நானும் இந்த வேலையை விட்டுருக்க மாட்டேன். திரும்ப வந்து ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன். கடனும் வாங்கியிருக்க மாட்டேன். நடுவில் எதையும் விட்டுட்டீங்களா பார்த்தி? இல்ல நான் உங்களை மீட் பண்ணனே அந்த நைட்டை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா. இல்ல இல்ல அழகே என்னவளே என்னை ஏண்டி துரத்த வைக்கிற என் மதியே என்றதியே உன் கண்களால விரட்டுற உன் பேச்சுல நான் மூச்சடைச்சு போன பயபுள்ள உன் மூச்சுல நான் கொந்தளிச்சு போன காத்துல விசிறி போல வீசும் காற்றில் உன் சுவாசம் தாக்குத பெண்ணே வரைஞ்சி போனவும் சிரிப்பால என் காதல் உன் வசம் கண்ணே ஐயோ அப்பா சிடா ஆனாடு ஆகலையே சன்லைட் பட்டா வச்சு ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். அடுத்த ஷோக்கு உண்டான எல்லா விஷயமும் அதில் தான் இருக்கே. கிளைண்ட்டுக்கிட்ட எப்படா பேசுவேன்? தேவையில்லாத வேலை நமக்கு. ஆனாச்சா ஆகலை அப்படி தவிர டெக்ஸ்ட் பண்ணியிருப்பா. ஷோ இந்த நேரத்தில் எவண்டாவது உயிரை வாங்குறது. Powered by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் Liondate சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட Liondate சிரப். டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி. டேஸ்ட் டெய்லி. டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777. நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. மாயா ஜோ சாரி ஜோ. மாயா மாயா ஒரு நிமிஷம். மாயா மாயா ஒரு நிமிஷம். மாயா வெயிட். மாயா ஒரு நிமிஷம். மாயா ஒரு நிமிஷம் நில்ல. மாயா சாரி ஜோ. நீ எப்படி இங்க? ஐ தாட் நீ இங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். இல்லை மாயா நீ எப்படி இங்கே வந்த? நான் இங்கே என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக வந்தேன். ஓ இல்லை நீ இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னியே. நான் இங்கே வெண்ணிலாவோட பர்த்டேக்காக வந்தேன். அப்படியே ஜஸ்ட் கிராஸ் திஸ் ஹவுஸ். கௌஷிக் அங்கிளும் வனிதா ஆண்டியும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் பார்க்க வந்தேன். இல்லை அவங்க வெக்கேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஜோ, நைஸ் டு மீட் யூ. நான் கிளம்புறேன். மாயா ஒன் செக். வந்ததும் வந்துட்டா ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் இல்லையா? தேங்க்ஸ் ஜோ. என் சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்பணும். ஓ அப்போ வெல் பூஜாவும் கூட தான் இருக்காங்களா? ஆமாம் ஜோ. ஃபார் சம் டைம் ஷீ டஸ் நாட் வாண்ட் டு மீ லீவ் அலோன்.
என்னை தனியா விடுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அவ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கா. பூஜா, நான் ஒரு சின்ன ஒர்க்ல இருந்தேன். அப்படியா? இன்னும் ½ an hour ஆகுமா? மா யூ கேன் வெயிட் ஹியர். லைக் என் வீட்லயே வெயிட் பண்ண. யூ won't get killed for a coffee, Maya. But for everything else, Joe. Not reachable. Please try again later. ஃபோன் வேற உடஞ்சிருச்சு மாயா. அச்சச்சோ, எப்போ? லைக் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படி? பேர்ட்ஸை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் சிங்கில் வந்து பிளேட் வாஷ் பண்ணிகிட்டே வந்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது ஸ்லிப் ஆகி தண்ணியில் விழுந்துருச்சு. யாருக்கு ஜோ அனுப்புனேன் உன்னோட பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியை? அது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சேன். ஏன் இல்லை, கடைசியா நீ அனுப்புன ஹம்மிங் பேர்ட்ஸ் பிக்சர்ஸ் பார்த்த ஞாபகம் வந்துச்சு, அதான். Not reachable. Please try again later. சாரி ஜோ, இதை நான் உன்கிட்ட கேட்டிருக்க கூடாது. இல்லை இதெல்லாம் இருக்கு. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க க்ளப் ஹவுஸில். அண்டு மோரோவர் என்னுடைய என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனுக்கு அது யூஸாக இருந்துச்சு, அதான். பொண்ணுங்களா ஜோ? நான் அப்படி சொல்லியே மிக்சட் ஃப்ரெண்ட்ஸ் போத். தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. நான் கிளம்புறேன். ஏய் வெயிட் Maya, you have every rights to ask about me. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அதில். I know we can't stop carrying each other, you know that. சாரி ஜோ, இதை விட்டுடு. ஆனால் ஒன்று மட்டும் உன்கிட்ட கேட்கட்டுமா? நீ ஏன் ஜோ இன்னும் இந்த வீட்லேயே இருக்க? நீ இன்னும் மூவ் ஆன் ஆகலையா? நான் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். பட் எவ்வளோ நாள்? எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னும் பொழுது. ஆனால் இங்கே நான் ஸ்டே பண்ணுறது வந்து மூவ் ஆன் பண்ணலன்றதுக்காக இல்லை. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு லொக்கேஷன் வந்து பார்த்து வச்சுருக்கேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஒர்க், ஈவெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்கிட்ட கேட்க மாட்டியா ஜோ, நான் மூவ் ஆன் ஆயிட்டேனா இல்லையான்னு? மாயா, மாயா, மாயா. ஏய் ஏய், எதுக்கு நீ அழுற இப்போ? ஏய் அழாத, தயவு செஞ்சு இரு. அழாத. என்ன சொல்றதுனே தெரியல மாயா. ஸ்டாப் கிரைங் ப்ளீஸ். அழா. சரி, ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், ஓகே, காம் டவுன் காம் டவுன். தான் நான் இருக்கேன்ல, ரிலாக்ஸ். என்ன ஜோ இன்னும் மெசேஜ் கூட பார்க்கல? Not reachable. Not reachable. Not reachable.
Please try again later. Currently not reachable. Please try again later. ஹாய்க்கா. ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும். போயிட்டு வாங்க. Currently not reachable. Please try again later. அப்பா இந்தாங்க சாப்பாடு கொண்டு வந்தேன். உனக்கு எதுக்கு அலைச்சல்? நான் தான் இங்கே சாப்பிட்றேன்னு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அப்பா மெடிசனை மறந்து வச்சிட்டீங்கப்பா. உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? எனக்கு என்னம்மா பிரச்சனை? உங்க அண்ணனை பத்தி தான். அனிதா தான் பொண்ணு, அவளை தான் கல்யாணம் பண்ணுன்னு உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டையும் சொல்லிட்டேன். நீயும் ஒட்டு கேட்ட. ஆனா இது வரைக்கும் நீங்க அவன்கிட்ட சொல்லாமலாம் இருந்திருப்பீங்க. அவன் என்ன சொன்னான்னு என்கிட்ட யாராவது சொன்னீங்களா? அப்பா அதுக்காக மாத்திரை சாப்பாடு எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துருவீங்களா? என்னத்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டா மட்டும் கவலையெல்லாம் போயிருமா? இன்னைக்கு இந்த பசங்க பண்றதெல்லாம் பார்த்தா எல்லா பேரண்ட்ஸும் பயந்துட்டு இருக்காங்க. அந்த கவலை தான் எனக்கும். பெரியவங்க பார்த்து பேசி வைக்கிற கல்யாணத்துக்கு சமைக்கிற கிடையாது. இவங்களா நல்ல துணையை தேர்ந்தெடுக்கிறதும் கிடையாது. பெற்றவங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பிரிய வேண்டியது. அப்புறம் அவங்க அம்மா அப்பாட்டே வந்து நிற்க வேண்டியது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம குழந்தைங்களாச்சே அப்படின்னு வந்து நிற்பாங்க. வேற யார் வருவா? இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற கவலை தான் எனக்கு. அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. தேவையில்லாம குழம்பாதீங்க. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நீங்க யோசிக்கிற மாதிரியே நான் வரேன். அண்ணன் யாரையாவது லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
அப்போ உங்க அண்ணன் யாரையோ லவ் பண்றோம். நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். உங்க அண்ணன்ட்ட சொல்லி வை, அவன் நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது. அப்படி ஏதாவது வந்து என்கிட்ட பேசினா கையை காலை உடைச்சு வீட்டுல போட்டுருவேன். அப்பா ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் விளையாடக்கூடாது அனிதா. சரிப்பா, நான் ஒரு சீரியஸான விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. ஏன்பா, ஏன் கைய காலையும் உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருவீங்களா? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமா? இந்த வயசுல இது மாதிரி இன்ஃபேக்சுவேஷன் வர்றது சகஜம்தான். அதை காதல்னு உன்ன மாதிரி பசங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே காதல் இல்லை. இந்த காதல் விஷயத்துல நிறைய குழப்பங்கள் உன்ன மாதிரி பசங்க கிட்ட இருக்கு. ஏதோ சிங்கிளா இருந்தா தப்புன்னும் கமிட்டடா இருந்தா தான் சரின்னும் உங்க சர்க்கிள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை நான் ஒரு வியாதின்னு தான் சொல்லுவேன். படிக்கிற வயசுல அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம எதுக்கு மனசு அலபாய் விடுற? பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் யோசி. உனக்கு இந்த வயசுல எதையும் சரியா ஜட்ஜ் பண்ண முடியாது. நீ சொன்னியே அந்த பையன் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? இப்பதான்ப்பா கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கோம். இந்த கொஞ்ச நாள்ல அவன் கூட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்? மொத்தமா ஒரு 2 மணி நேரம் இல்ல 24 மணி நேரம்? பா, என்னப்பா சொல்ல வரீங்க? அந்த கொஞ்ச நாள்ல கொஞ்ச நேரத்துல உன்னால அவனை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அவன் யாரு, அவன் பேக்ட்ராப் என்னன்னு விசாரிச்சியா? அவன் இப்ப என்ன பண்றான், யாரோட பழகிட்டு இருக்கான், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவன் பழக்க வழக்கம் என்ன, அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, உனக்கு ஒத்து வருமா? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குமா? பா, அதெல்லாம் பார்த்து லவ் வராதுப்பா. இப்படி சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இந்த வயசுல நம்ம எப்படி முன்னேறணும், நம்ம எய்மை எப்படி அடையணும், அடுத்தவங்க முன்னாடி மரியாதை எப்படி வாழணும், இதை பற்றியெல்லாம் யோசிக்காம யாரோ ஒருத்தனை பார்த்தேன் அவனை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்றியே, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இங்கே பாரு அனிதா, கொஞ்ச நாள் கழிச்சு நீ வேலைக்கு போயிடுவ. அங்கே ஒருத்தனை உனக்கு பிடிக்கும். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற நிறைய பேரில் சிலரை சில காரணங்களுக்காக நமக்கு பிடிக்கும். அதெல்லாம் லவ்ங்கிற கேட்டகரியில் வராது. நீ வாழ்க்கையில் ஒரு இடத்த அடைஞ்சு ஃபுல்ஃபில் ஆகிட்டோம்னு நினைக்கும் போது ஓ வெற்றியை கொண்டாட ஒருத்தன் வருவான். அப்போ உனக்கு தோணும் இவன் தான் நமக்கான ஆளுன்னு. மிச்ச வாழ்க்கையை இவனோட ட்ராவல் பண்ணலான்னு தோணும். அதுக்கு பேர் தான் மெச்சூர்ட் லவ். அந்த மெச்சூரிட்டி உனக்கு இப்போ இல்லை. அதனால தான் சொல்கிறேன் இது இன்ஃபெக்சுவேஷன் தான். நான் சொல்கிறத கேட்கும்போது ஒரு கோவம் கூட வரும். நீ ஒன்று பண்ணு. நீ சொன்னியே அவனை கொஞ்ச நாள் கவனி. நான் சொன்ன மாதிரி அவனை பேக்ட்ராப், பழக்க வழக்கம் இதெல்லாம் ஒத்துப்பார். அதுக்கப்புறமும் உனக்கு அவனை பிடிச்சதுன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து சொல்லு. கண்டிப்பா பிடிக்கும்பா. இப்போ நான் சொல்கிறத பண்ணிட்டு அப்புறமா வந்து சொல்லு. இப்போ கிளம்பலாமா? சரிப்பா. மா டாக்டர் உங்களை வாக்கிங் போக சொன்னது காலையில். இப்படி மாமா பார்க்க ஆஃபீஸ் வரப்பல்ல. அது மட்டும் இல்லை, நீ போகிறது வாக்கிங்கே இல்லை, ரன்னிங்கு. விட்டா உசேன் போல்ட்டே ஓவர்டேக் பண்ணிடுவோல. வெல்கம் மேம். ராமனை பார்க்கணும். ராம் சாரா மேம்? அது என்ன ஸ்டைலா? ராம் சாருன்னு. ராமன் அவன் பேர். சாரி மேம், ராமன். மேம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க மேம். அதெல்லாம் நாங்க வெயிட் பண்ண முடியாது, நாங்க நேர்ல போய் பாத்துக்கிறோம். மேம் வெயிட் பண்ணுங்க மேம். ஒரு சாரி. மாமா ஏமா எங்க போனாலும் என் மானத்தை வாங்கிட்டே இருக்க? ஓ மானத்தை நான் எங்கடா வாங்கினேன்? அவங்க கிட்ட கேம எவ்வளவு ரூடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பத்தி என்ன நினைப்பாங்க? அவ என்னடா நம்மள பத்தி நினைக்கிறது? மாமா பத்தி ஏதாவது தப்பா நினைப்பாங்களாமா? சரி, இதுல ஓ மானம் எங்க இருக்கு? அதான் அந்த பொண்ணு முன்னாடி. அந்த பொண்ணு முன்னாடி செருப்பால் அடிச்சா ஓ மானம் போகுமா? ஏமா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ரூடாவே பேசிக்கிட்டு இருக்க? ரூடா பேசுறதாண்டா இங்க வழக்கம். வா. தலையெழுத்து. வாய் முட்டு வா.
மாமா என்ன ஆபீஸ் வரைக்கும்? ஏன் உன் ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்க்கா? என்னடா நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி? சொல்லுங்கப்பா. பார்த்திபா, நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அத்தை கவிதாலாம் கடைக்கு வந்துடுறாங்களா? நம்ம வீட்டிலேருந்து எல்லாரும் சேர்ந்து போகலாம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க பார்த்தே? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தரச்சேரும் திரை கதை கூறும் வரை எதிர்போன முறை வானில் விழித்த விண்மீனே நீ கலங்கிட நீ கரைந்திடும் மணி பயந்திட நீ கருமாடும் தீ Shellac Specialty Coating, Tara, Always Shining Shellac, Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health Partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage Partner, Daily. Taste Daily. Taste the Daily. Associate Sponsor, 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.